வணக்கம்மா. இந்த வீடியோ வந்து எப்போ எடுத்த வீடியோம்மா. இப்போ தான் போடுறேன். காலைல எழுந்து குளிச்சுட்டு பூஜை பண்ணி முடித்தேன். வெள்ளிக்கிழமை எடுத்தனால காலையிலே பூஜையெல்லாம் முடிச்சிட்டேம்மா. மதியம் சாப்பாட்டுக்கு சுண்டைக்காய் வாங்கியாந்து வச்சுருந்தாங்க பசங்க. அதோட கீரை வாங்கியாந்து வச்சுருந்தாங்க. அதனால சுண்டைக்காய் காரக்குழம்பும் கீரை பொரியலும் பண்ண போகிறேன். அதுதான் உங்களை கூட பகிர்ந்துக்க போகிறேன். சுண்டைக்காய் காரக்குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி சுண்டைக்காயை நறுக்கி அதை அலசி எடுத்து வச்சுக்கினேன். வெங்காயம் நறுக்கி வச்சுக்கினேன். தக்காளி பூண்டு எல்லாத்தையும் நறுக்கி வச்சுக்கினேன். புளி கரைச்சி வச்சுக்கினேன். கறிவேப்பிலை எடுத்து வச்சுக்கினேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கினேன். கடுகு பொரிஞ்சதும் பூண்டு போட்டுக்கிட்டேன். பூண்டு செவந்ததும் வெங்காயம் போட்டுக்கினேன். கொஞ்சமாக வெங்காயத்தை நிறுத்திக்கினேன் லாஸ்ட்டில் தாளித்து விடுறதுக்கு. வெங்காயத்தை வதக்கிட்டு அது கூடவே கறிவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். தக்காளி போட்டுட்டோம்மா. வீடியோவில் மிஸ் ஆயிடுச்சுமா. அது தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். நல்லா வதங்கின அப்புறம் அந்த சுண்டைக்காயை போட்டு நல்லா அதையும் வதக்கி விடணும்மா. சுண்டைக்காய் நல்லா வதங்கின அப்புறம் மிளகாத்தூள் போட்டுக்கணும்மா 2 டீஸ்பூனு. இது கூடவே 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேம்மா. எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கினேன். சுண்டைக்காய் காரக்குழம்பு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்மா. எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சிருந்தோம்மா. அதை இதை கூட சேர்த்துக்கிட்டேன். கூடவே 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும்மா. இது வந்து நல்லா கொதிச்சு சுண்டி வந்ததான் நல்லது. ஏன்னா மிளகாத்தூள் வாடை அடிக்காமல் இருக்கும். பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். குழம்பு நல்லா கொதிக்க விடணும்மா 10 நிமிஷம். அப்போ திக்காக இருக்கணும். அப்போதான் நல்லா இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சு திக்கான உடனே கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுருந்து அதை கொஞ்சம் போட்டு தாளிச்சு விட்டுடணும். தாளிப்பு எப்படின்னா ஒரு கரண்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு வெங்காயம் நல்லா செவந்த உடனே குழம்புல கொட்டிடணும். அவ்வளோதாம்மா, குழம்பு ரெடி ஆயிடுச்சுமா. சுட சுட சாதத்தோட ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல தோணும்மா. ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கம்மா. அடுத்து வந்து கீரை பொரியல் நான் எப்படி பண்ணுறேன்னா அதை வந்து உங்களா கூட பகிர்ந்துக்கிறேம்மா. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு போடணும். உளுத்தம்பருப்பு போட்ட உடனே 2 பச்சை மிளகா நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். அதான் கூட பூண்டு 4 பல்லு நறுக்கி சேர்த்துக்கிட்டேன். இது எல்லாம் நல்லா செவந்து வந்த உடனே வெங்காயம் போட்டுக்கிட்டேன். வெங்காயம் நல்லா செவந்த உடனே அரைக்கீரையை அலசி நறுக்கி வச்சிருந்தேன். அதே இதை கூட சேர்த்துட்டேன். கீரை வந்து நல்லா வதங்கின அப்புறம் உப்பு போடணும். ஏன்னா நம்ம கீரை வதங்கிறதுக்கு முன்னாடி போட்டால் அளவு தெரியாது. தண்ணி ஊற்றாம அப்படியே வதக்கி விட்டுக்கணும். உங்களுக்கு வேணும்னா கூட தேங்காய் பூ போட்டுக்கலாம், இல்லை இப்படியே கூட சாப்பிடலாம். அவ்வளோதாம்மா. சுண்டைக்காய் காரக்குழம்பு வச்சுட்டேன். கீரையும் பண்ணிட்டேன். வணக்கம்மா.